பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் முழு வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் என்னாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் 20ஆம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இஸ்ரவேல் புத்திரத்திலே குழப்பம் உண்டான பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்கள் எல்லாம் ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுகளிடத்திலும் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக என்று சொல்லி இங்கே ஆசரிப்பு கூடாரத்திலே சாட்சி பெட்டியின் முன்னே அந்த கோல்களை வைக்கும்படியாக ஆண்டவராய் தேவன் கட்டளையிடுகிறதை குறித்து பார்க்கிறோம். அப்படி அந்த கோல்கள் வைத்த பொழுது ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்ததை நாம் இங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்ததாமே இந்த மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமாய் அடையாளமாய் இருக்கும் பொருட்டு திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவர்கள் முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். மோசேக்கு விரோதமாய் உங்கள் ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்து கொண்டு நாங்கள் செத்து போகிறோம் என்று சொல்லி அங்கே அவர்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். 18வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் ஆசாரியர்களுக்கு லேவியர்களுக்கு உடைய கடமைகள் என்ன என்று சொல்லி அந்த கடமைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்தும் பார்க்கிறோம். தொடர்ந்து 8வது வசனம் முதல் ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் எப்படி காணிக்கைகள் போய் சேர வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். 18வது அதிகாரத்தில் 20வது வசனத்திலே ஆசாரியர்களுக்கு லேவியர்களுக்கு இந்த பூமியில் எந்த பங்கும் சுதந்திரமும் கொடுக்கப்படவில்லை, ஏனெனில் தேவனே அவர்களுக்கு பங்கு, அவர்களுடைய உரிமை. அதன்படி வாக்குத்தத்தம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பொருந்தும். இவ்வுலகில் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். நம்முடைய சுதந்திரம் தேவனாய் கர்த்ததாமே அவரையே நமது பங்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தேவன் இப்படியாக கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும், அவரிடத்திலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி நாமும் கர்த்தரையே நாம் பங்காக பற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தின் காரியங்களெல்லாம் நாம் வெறுத்துவிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரையே நாம் பங்காக பெற்றுக்கொள்வோம். 19வது அதிகாரத்திலே இங்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு சிவப்பு கிடாரியை கொண்டு ஒரு சொல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். சடங்கு முறைப்படி தீட்டுள்ளவர்களுக்காகவும் அசுத்தமுள்ளவர்களுக்காகவும் தேவனை கிட்டி சேர்ந்து வழிபட முடியாமல் இருக்கிற அந்த ஜனங்களுக்காக ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும்படி ஆண்டவராகிய தேவன் ஒரு சிவப்பான கிடாரி பலியிடும்படியாக சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த சிவப்பு கிடாரி கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் எடுக்கப்பட்டிருக்கிறதை எபிரேய புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் சிவப்பு கிடாரின் சாம்பல் கலந்த தண்ணீரும் பாவத்தை சுத்திகரிக்கும் தன்மையில் ஒப்பிடப்பட்டிருக்கிறதை எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் சிலுவையில் நமக்காக இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் குறிப்பிட்டு சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்போடும். அவரே நம்ம பாவங்களை நம்மை கழுவி பிதாவுடைய சமூகத்தில் ராஜாக்களை ஆசாரியர்களை மாற்றியிருக்கிறார். 20வது அதிகாரத்திலே கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படுகிறதை குறித்து வேதம் சொல்லி, ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதபோது அவர் முறுமுறுத்தார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஆண்டவராகிய தேவன் அங்கு அற்புதத்தை செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரன் ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு தண்ணீரை கொடுக்கும். இப்படி கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வர பண்ணி சபையாருக்கும் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இங்கே மோசே கோபத்தோடு பதறி ஜனங்கள் மேலுள்ள கோபத்தினால் அவர் பேசுவதற்கு பதிலாக கண்மலையை கோலினால் 2 தரம் அடித்து விடுகிறதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் தண்ணீர் புறப்பட்டு வந்தது, ஜனங்கள் குடித்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய கட்டளைக்கு மோசே மாற்றி கீழ்ப்படிந்து விட்டதினால், பேசுவதற்கு பதிலாக அடித்து விட்டதினால் கர்த்தருடைய கோபம் அங்கே கடந்து வருகிறது.
தொடர்ந்து இஸ்ரவேலர் கடந்து செல்லும் ஏதோம் பாதையிலே ஏதோம் வழி மறைக்கிறதை வழி கொடுக்க முடியாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். சுற்றி போக வேண்டியதாகிடுச்சு. ஆரோனின் மரணம் ஆரோனின் மரணத்தோடு இந்த அதிகாரம் முடிவடைகிறது. ஆரோன் ஜீவித்து போனான் என்பதை சபையார் எல்லோரும் கண்டபொழுது இஸ்ரேல் வம்சத்தார் எல்லோரும் ஆரோனுக்காக 30 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். ஆரோன் உடுத்தியிருந்த வஸ்திரங்களை எல்லாம் கழற்றி அவர்கள் குமாரராகிய எலேசாருக்கு உடுத்தினார்கள். அப்பொழுது ஆரோன் அங்கே மலை உச்சியிலே மறித்து போனான். மோசையும் எலேசாரும் மலையிலிருந்து இறங்கினார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த வேத வசனங்களை நாம் தியானித்து வசனங்களின் வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். உன்னதரான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை இந்த அருமையான நாளிலும் அருளச் செய்வாராக. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.